ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான நிஃப்டி 50 சென்சஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப் அப்பு. அந்த நல்ல கேப்லாம் இல்லை, ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே நிஃப்டி 50 கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து நேற்றோட லோவை டச் பண்ணிச்சு. நம்மளோட சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது, 23,659. பட் அவன் க்ளோஸாக வந்தது 63 வரையும் வந்திருக்கான். அங்கேருந்து ஒரு 4 பாயிண்ட் தான் கம்மி. பட் அதை தான் அவன் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் சல்லுன்னு மேலே போச்சு. எது வரையும் போனான்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் போட்டிருக்கோம்ல 23,820, அது வரையும் போனான். அது வரையும் போனால் 840 வரையும் போச்சு. ஆனால் 820 ரெசிஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் அகைன் கீழே வந்தது. எங்கே வந்ததுன்னா, நம்ம பேஸ் லைனை தொட்டுட்டு அங்கேயே ட்ரேட் ஆச்சு. எப்பத்துலேருந்து 11 மணிலேருந்து 12 வரையும் 1 ஹவர் அங்கேயே தான் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லிட்டில் பிட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக இன்னையோட லோவெல்லாம் கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன், ஃப்ரைடே நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இந்த இடம்லாம் வந்து புட் சைடில் தான் இருந்தேன். இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் எடுத்தேன். ஓகேங்களா, ஏன்னா வெள்ளிக்கிழமை நேற்று 277 பாயிண்ட் மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக லாஸ்ட் நாள் ஒர்க்கிங் டே. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணுவாங்க. அது பார்த்தாமல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலைலாம் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஏற்றம் நமக்கு திங்கக்கிழமை பெரிய ஒரு கேப் டவுனை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்றது என் கண்ணுக்கு இப்போ இதை பார்த்தாவே தெரியுது. 108 110 வரையும் போயிருந்தான் பாருங்கள், வெரி க்ளோஸ் 110க்கு. அங்கேருந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இவன் திடீர்னு ஏறுறான், திடீர்னு இறங்குறான். இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா எல்லாம் செக்க செவேல் ரெட் கலரில் இருக்கானுங்க. எஃப்டிஎஸ்சி 165 பாயிண்ட் மைனஸ், சிஎஸ்சி 40 118 பாயிண்ட் மைனஸ், டேக்ஸு நான் பார்க்கும்போது 390 இருந்தான். இப்போ 10 பாயிண்ட் இன்னும் 400 கிட்ட இருக்கான். நிக்கி பொழந்து தள்ளிட்டுருக்காங்க, 2% காலி. ஹாங்சங் 426 பாயிண்ட் காலி. ஷாங்காய் 43 பாயிண்ட் மைனஸ். நம்ம என்எஸ்சி நிஃப்டி 46, பிஎஸ்சி சென்சஸ் 166. இவன் தான் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கான். நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் இறங்குறதில்ல. மற்றபடி இந்த காஸ்பி 488 பாயிண்ட்டு, எஸ்டிஐ 686 பாயிண்ட், எல்லாமே. ஏன்னா இந்த லெவலுக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் எல்லாம் இந்த மாதிரி ப்ளீடிங்காக தான் ஆகும். இன்றைக்கி கோல்டெல்லாம் செமையாக குறைஞ்சிருக்கும். இந்த பாருங்கள், $4,557 அவுன்ஸில் ட்ரேட் ஆகுது. $128.30 வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இந்நேரம் இது மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணியிருந்தால் எப்படியும் ஒரு $3,000 ஒரு சவரனுக்கு இன்றைக்கி குறைஞ்சிருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா, இது இப்போத்தி நிலவரம். இந்த ப்ரைஸ் நம்ம மார்க்கெட்டில் கோல்டில் இம்பேக்ட் பண்ணிச்சா இல்லையான்னு நான் செய்தியை பார்க்கல. பட் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு மார்க்கெட்டில் கோல்டு விலை குறைஞ்சிரும். சில்வரும் குறைஞ்சிருக்கு, காப்பர் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஏன் குறையுதுன்னா, க்ரூட் ஆயில் விலை ஏறிக்கிட்டு இருக்குது. 104.25 இது, இவன் 109.67. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இன்னும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால தான் மார்க்கெட்டில் இந்த டைமில் இருந்து 1 மணிலேருந்து மார்க்கெட் சரியான ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கான ரீசன். மார்க்கெட்டு நேற்று ஏறின ஏற்றத்துக்கு இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக முடிஞ்சிருக்கு. பொதுவான மார்க்கெட் இறங்கிறதுக்கான நெகட்டிவான முக்கிய காரணம் என்னென்னா, இது சொன்னது தான், கச்சா எண்ணெய் விலை உயர்வு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 110 கிட்ட போயிடுச்சு, நம்ம இப்போ பார்த்தோம். அதனால் சந்தையில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. இந்தியா வந்து அதிக அளவில் எண்ணெயை இறக்குமதி பண்ணுது. அதனால் க்ரூட் ஆயில் விலை இந்த மாதிரி ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷன், அந்த ஃபிஸ்கல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் மார்க்கெட்டில் உருவாகும். அதனால தான் மார்க்கெட் விழுந்தது. இன்றைக்கி நம்ம ரூபாவோட மதிப்பு மறுபடியும் கீழே போனான்னு நினைக்கிறேன். 96.135 புதிய லோ. இன்றைக்கி புதிய லோவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு காரணம், நம்ம மார்க்கெட் கீழே விழுறதுக்கு இதுவும் காரணம். ஐடி பங்குகளெல்லாம் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி கம்மியாக தான் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. பட் ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ்லாம் இல்லை. ஓகேங்களா, ப்ராஃபிட் புக்கிங் நான் ஆல்ரெடி சொன்னது தான். நேற்று 277 பாயிண்ட் போனதை இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. இந்த க்ரூட் ஆயில் விலை இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு மண்டே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது.
அப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி கொடுக்கல மார்க்கெட்டில். அதனால தான் மார்க்கெட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் இறங்கி முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 418 பாயிண்ட் மைனஸு, மிட் கேப் நிஃப்டி 97 பாயிண்ட் மைனஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 661 பாயிண்ட் மைனஸு. இந்தியா விக்ஸு நேற்று 17 என்னமோ இருந்தது, இன்றைக்கி மறுபடியும் அதே 18.79க்கு போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டு நான் தான் சொன்னேன்ல, கன்ஃபர்மேஷன் வேணுங்க. மார்க்கெட்டு திரும்பிடுச்சான்னு நேற்று நான் கேட்டதுக்கு மார்க்கெட்டு இன்னும் திரும்பலை, நாளைக்கு ஒரு நாள் பார்க்கணுன்னு சொன்னேன்ல, இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்னேன். மார்க்கெட் திரும்பலாம் இல்லை. மார்க்கெட் பாருங்கள், இந்த பேட்டர்னில் மார்க்கெட் இருக்குது. அதாவது ஒரு ஏற்றம் ஒரு டவுனு, ஒரு ஏற்றம் ஒரு டவுனு. இப்போ அடுத்த இது எங்கே வரும்னா இங்கே தான் வரும். சரி, அது நம்ம அடுத்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு போடும்போது அதை நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு போஸ்ட் மார்க்கெட் மட்டும் முடிப்போம். இதுதான் ரீசன். இந்த ரீசனால் தான் மார்க்கெட் இறங்குச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியது ஃபார்மா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட்டடாக இருந்தது. ரிலையன்ஸு, எஸ்பிஐ இதெல்லாம் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்கு எல்லாமே பேங்க் செக்டாரே இறங்கி தான் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டு டவுனில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 46 பாயிண்ட் மைனஸு, சென்செக்ஸ் 160 பாயிண்ட்டு மைனஸு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேடில் ஒரு ட்ரேட் லாஸு. மற்றபடி இன்றைக்கி ஒரு 3300 ப்ராஃபிட் புக் பண்ணேன் இன்றைக்கி மார்க்கெட்டில். நான் இந்த டைம்லலாம் மார்க்கெட்டில் நான் புட் சைடில் தான் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னடா மார்க்கெட் அகெயின்ஸ்டாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். இந்த கேண்டிலை கொடுத்தான் ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி, கண்டினியூஸாக 2 வாட்டி வந்து அங்கேயே போட்டேன். சல்லுன்னு இறங்கிட்டான். ஓகேங்களா. நான் வந்து வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ணுவேன். அது என் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதனால் எனக்கு தேவை அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே 3 லாட்டுன்னும் போது 30 பாயிண்ட்டு, 30 × 60னா அதுவே ஒரு 1800 2000 ரூபாய்க்கு வந்துடும். இது மாதிரி எனக்கு ஒரு 3 ட்ரேட் டெய்லியும் சக்ஸஸ் ஆனாவே நான் ரெகுலராக ஒரு 4000 3000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி தான் நான் பண்ணுறேன். நான் இதை புட் சைடில் இருந்தேன்னு சொல்கிறேன்ல, இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு நாள்லேயே நான் 12,000 பண்ணியிருக்கலாம். அது வந்து என்றைக்கோ ஒரு நாள் தான். நான் அந்த என்னுடைய ரெகுலர் ப்ராசஸை விட்டுட்டு இது மாதிரி போயிட்டேன்னா எனக்கு அது லாஸஸாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ ரெகுலராக என்னுடைய ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன் நான் டெய்லியும் ப்ராஃபிட்டில் வரேன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் மட்டும் எப்படிங்க டெய்லியும் ப்ராஃபிட்டில் வரீங்க அப்படின்னா, இதுதான். ஏன்னா நான் மார்க்கெட்டு புட் சைடில் இருக்கேன். மார்க்கெட் இறங்குதே, நம்ம மார்க்கெட் டைரெக்ஷன்லாம் இருக்கும், இன்னும் வெயிட் பண்ணலான்னு அந்த ப்ராசஸ் என்கிட்ட கிடையாது. மார்க்கெட் இறங்கும் போதே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறேன். 3 லாட் பண்ணுவேன். ஒரு 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 இது பண்ணும்போது ஒரு 10 பாயிண்ட்னாவே 30 பாயிண்ட் ஆகிடும் 3 லாட்டுக்கு. 30 × 65 2000 ரூபாய் கிட்ட வந்துடுமே, போதாதா? அதுதான் என்னுடைய கான்செப்ட். நான் ஒரே நாளில் பெரிய அமௌண்ட்டெல்லாம் பிடிக்கணுன்ற ஆசையே இல்லை. அந்த மாதிரி ஆசைப்பட்டு பல லட்சங்களை இழந்துருக்கேன். இதுதான் கரெக்டான வே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே வந்ததுனால இதை தான் 5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் ஒரு நாள் லாஸ் வந்தாலும் மற்ற 4 நாளில் ப்ராஃபிட்டில் நான் வர ரகசியமே இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அளவுக்கு அதிகமாக நான் ஆசைப்படலை. அந்த ஒரே ஒரு கான்செப்டால் தான் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணுறேன். அதை தான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட்டபிளாக முடிஞ்சுது. என் குரூப்லேயும் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சென்செக்ஸ்லேயும் ஒரு கால் கொடுத்துருந்தேன். எங்கே கொடுத்தேன்னா இந்த இடம் கொடுத்தேன். எங்கே அது, இந்த இடம் கொடுத்தேன். ஆனால் என்ன ஒன்று, சென்செக்ஸில் நான் பையிங் சைடில் கொடுத்தேன் இந்த இதுவே. ஏன்னா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு இறங்கிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்திருக்கு பாட்டத்தில். இப்படி வந்தாவே மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டில் வந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கேண்டில் 6 பேட்டர்னில் சொல்லுவாங்க. அடுத்த கேண்டில் அதை கன்ஃபார்மே பண்ணுது. என்னென்னா ப்ரெஷரே இல்லை, செல்லிங் ப்ரெஷரே இல்லை. ஓகேங்களா. இங்கே வரையும் செல்லிங் ப்ரெஷர் வந்து அது அப்படியே பையிங் ப்ரெஷராக மாறி இருக்குது. அடுத்த கேண்டில் சுத்தமாக செல்லிங் ப்ரெஷரே இல்லை. அப்போ அடுத்த கேண்டில் என்ன ஆகும்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி கணிச்சதில் அது மேல் நோக்கி தான் போச்சு. அங்கே தான் ப்ராஃபிட் பண்ணுது. இங்கெல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகேங்களா. ஏன்னா இதுலேயே ஒரு 2300 வந்துடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. ஒரு ட்ரேடுக்கு 2300 ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்களா, நம்ம சப்போர்ட்டு தாங்க மார்க்கெட் இது எப்போவுமே நடக்கும். இந்த பாருங்க,
கரெக்டாக சென்செக்ஸ் வந்து 75,257 டெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. இன்றைக்கி க்ளோஸ் ஆனதும் நம்மளோட சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டு மட்டும் கட் பண்ணி மேலே போனால், ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது அந்த ரெசிஸ்டண்ட்டை தான் தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கான். இப்படி தான் மார்க்கெட்டில் என்னுடைய இந்த லைன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. நானும் பார்த்துருக்கேன். பட் பிளைண்டாலாம் இதை நம்ம பேஸ் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலையெல்லாம் கணிசமாக உயர்ந்து போச்சு. அதனால் மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ரெட்டு. ஸோ நம்ம மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த டவ் இதெல்லாம் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகும். இப்போ அவங்க டவ் ஃபியூச்சர் எவ்வளோ மைனஸில் இருக்கான்னு பார்ப்போம். 308 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? அவன் 389 பாயிண்ட் ட்ரேட் ஆகிறான். ஸோ சான்ஸே இல்லை. அப்போது மார்க்கெட்டு இவங்களது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பாசிட்டிவாக முடியுதா நெகட்டிவாக முடியுதா அப்படின்னு பார்த்தா, நெகட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். யூஎஸ் மார்க்கெட்டு இவ்வளோலாம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இருந்தால் கண்டிப்பாக அவனும் இறங்க தான் செய்வான். அவன் இறங்கினான்னா மண்டே ஏஷியன் மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட் எல்லாம் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடியட்டும். நாளைக்கான மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் கணிக்கும் போது இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.